السلام عليكم ورحمة الله تعالى وبركاته. الحمد لله نحمد ونصلي على رسول الكريم أما بعد فقد قال الله تعالى في القرآن العظيم أعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم ألا بذكر الله تطمئن القلوب صدق الله العلي العظيم. وقال رسول الله صلى الله عليه وسلم يكفي همك ويغفر ذنبك أو كما قال رسول الله صلى الله عليه وسلم. அருளன்பு பண்பில் அளவற்ற உண்டான் திருநாமம் போற்றி துவக்குகிறேன். அல்லாஹ் சாந்தியும் சமாதானமும் சர்தாரே நோஜவான் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீதும் அன்னாரின் சான்றுகளை வலுவாதை பேணி பின்பற்றிய உத்தம சத்திய சஹாபாக்கள், தாபீன்கள், தபா தாபீன்கள், உலக மூமின்கள், குறிப்பாக அல்லாஹ்வுடைய நல்லருளை நாடி வந்திருக்கிற நம் அனைவரும் மீதும் அல்லாஹ்வுடைய சாந்தியும் சமாதானமும் என்றும் நிலவட்டுமாக. அன்புக்கும் இணையத்திற்கும் உரிய அல்லாஹுவின் நல்லடியார்களே, அருமை சகோதரர்களே, இந்த வார ஜும்மா பயானுடைய தலைப்பு கவலையை நீக்கும் 10 வழிகள் என்ற தலைப்பிலே உங்களுக்கு சில செய்திகளை சுருக்கமாக நான் சொல்ல இருக்கிறேன். இந்த உலகத்திலே மனிதர்களாக பிறந்த எல்லோருக்குமே ஏதேனும் ஒரு கவலை இருக்கத்தான் செய்கிறது. அந்தந்த காலங்களுக்கு ஏற்ப கவலைகள் மாறுகிறதே தவிர என்றும் எவருடைய வாழ்க்கையிலும் கவலைகள் நீங்குவது இல்லை. இந்த அடிப்படை விஷயத்தை ஒவ்வொரு மனிதரும் விளங்கிக் கொள்ள வேண்டும். எல்லா மனிதருக்கும் கவலை இருக்குது என்பதை முதல்ல விளங்கணும். நம்ம என்ன விளங்குறோம்? நம்ம மட்டும்தான் கவலையா இருக்கும், நம்ம மட்டும்தான் கஷ்டப்படுறோம், மற்றவங்க எல்லாம் நல்லா தானே இருக்காங்க என்பதாகவே நாம் மற்றவர்களை நாம் பார்த்து பொறாமைப்படுகின்றோம், தவறாக எண்ணுகின்றோம். உறுதியிலே ஒரு பழமொழி சொல்வார்கள், ஜாகிர் மே ஷேர்வான் அந்தர் மே பரேஷா. எல்லா மனிதர்களும் வெளி தோற்றத்திலே பார்ப்பதற்கு பர்சனாலிட்டியாக பிரகாசமாக தெரிகிறார்கள். எல்லா மனிதனுடைய உள்ளத்திலேயும் ஏதேனும் ஒரு கவலை என்பது இருக்கத்தான் செய்கிறது. அப்ப முதல்ல நாம் விளங்க வேண்டும், இந்த உலகத்திலே கவலை என்பது நமக்கு மட்டுமல்ல, எல்லோருக்கும் இருக்குது என்பதை முதல்ல விளங்க. இரண்டாவதாக, இந்த கவலை என்பது ஒரு காலத்திலே முடிந்து விடும் என்பதாக நாம் எப்போதும் தவறாகவே நினைத்து விடக்கூடாது. இந்த பிரச்சனை முடிஞ்சுன்னா அல்ஹம்துலில்லாஹ், என் வாழ்க்கை ரொம்ப நிம்மதியா இருக்கும், பெரிய ஹாப்பியா இருக்கும், அப்படியெல்லாம் கிடையவே கிடையாது. வாழ்க்கையிலே அந்தந்த வயதுக்கு ஏற்ப அந்தந்த நாளுக்கு ஏற்ப கவலைகளும் கஷ்டங்களும் வரத்தான் செய்யும். அதை எதிர்கொள்வதற்கான ஆற்றலை அல்லாஹ் தஆலா கொடுத்திருக்கின்றான். சற்று நாம் வாழ்க்கையிலே சிந்தித்து பார்த்தால் எப்படி அந்த கடந்த காலத்திலே அந்த கவலைகளை கஷ்டங்களை கடந்து வந்தோமோ அதே போன்று இதையும் கடக்க முடியும் என்ற நம்பிக்கையோடு கடக்க வேண்டும். அவ்வளவுதான். யோசிச்சு பாருங்க, நம் வாழ்க்கையில எவ்வளவு பெரிய பிரச்சனை நாம் பார்த்திருப்போம்.
அதை எப்படி பேஸ் பண்ணி எப்படி நாம் அதையிலிருந்து நாம் சக்சஸ் ஆக திறமையாக நாம் சமாளித்திருக்கிறோம், அதை விட்டு நாம் வெளியே வந்திருக்கின்றோம். அது மாதிரி இதிலேயும் வர முடியும். இன்னும் நம்முடைய வாழ்க்கையிலே எது ஏற்பட்டாலும் அதை நம்மால் சமாளிக்கக்கூடிய திறமை இருக்கிறது, ஆற்றல் இருக்கிறது என்பதாக நம்ம முதல்ல விளங்கணும். இல்லாவிட்டால் என்ன ஆகும்? அதை சொல்வதற்கு முன்னால் ஒரு விஷயத்தை விளங்கிக் கொள்ளுங்கள். கவலை என்பது எல்லா காலத்திலுமே இருக்கிறது. படிக்கிற காலத்திலும் என்ன கவலைப்படுவோம்? எப்படியாவது நம்ம என்ன செய்யணும், நல்லா படிச்சிடணும், நல்ல மார்க் வாங்கிடணும். இல்லைன்னா பேரண்ட்ஸ் என்ன செய்யணும், பெற்றவங்களும் திட்டுவாங்க, ஆசிரியர்கள் திட்டுவாங்க, அவமானம் ஏற்படும். படிக்கிற காலத்திலே கல்வியிலே நாம் தேர்ச்சி அடைய வேண்டும் என்ற கவலை இருக்கத்தான் செய்கிறது. சரி, படிச்சு முடிச்சுட்டோம் அப்படின்னா அதுக்கு பிறகு கவலை தீர்ந்துருச்சா? அதுக்கு தகுந்த நல்ல வேலை கிடைக்கணும் நினைக்கணும், நல்ல வேலை கிடைக்கணும், நல்ல சம்பளம் கிடைக்கணும், நாம் எதிர்பார்க்கிற அளவுக்கு அந்த வேலை சிறப்பாக இருக்குன்னு நினைக்கணும். அந்த கவலை அதுக்கு அடுத்து இருக்கும். சரி, வேலைதான் கிடைச்சிருச்சு, நல்ல வேலை கிடைச்சிருச்சு, என்ன செய்ய முடியும்? அடுத்து என்ன செய்கின்றோம்? ஒரு திருமணம் செய்ய வேண்டும். அந்த வயசு வந்துடும், திருமணத்தின் கவலை. திருமணம் ஆயிட்டா என்ன செய்யணும்? குழந்தை பெற்றோம். குழந்தை இல்லைன்னா ஊர்ல உள்ளவங்களுக்கு பதில் சொல்ல முடியல. நம்ம கவலையை விட ஊர்ல உள்ளவங்களுக்கு பதில் சொல்ல முடியாது. என்னாச்சு 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 ஊர்ல உள்ளவங்க பதில் சொல்லணும். சரி, குழந்தையை பெற்றதற்கு பிறகாவது கவலை முடிந்து விடுகிறதா? அல்ல. அந்த குழந்தைகளை வளர்க்கிற நேரத்தில் நாம் படுகின்ற சிரமங்கள், கவலைகள் இருக்கத்தான் செய்யும். அதுக்கு பிறகு அந்த பிள்ளைகளை படிக்க வைப்பது, அவர்களை உருவாக்குவது, வாழ்க்கையிலே ஒவ்வொரு காலகட்டத்திலேயுமே ஏதேனும் ஒரு கவலைகள் என்பது, கஷ்டங்கள் என்பது தொடர்ந்து வந்து கொண்டேதான் இருக்கும். இது இல்லாம சில நேரங்களில் நமக்கு உடல்நலம் குன்றி போகும். சரி, வயசாயிருச்சு, நம்ம பிள்ளைகள் எல்லாம் செட்டில் பண்ணிட்டோம், நம்ம நிம்மதியா இருக்க முடியுங்களா? அப்ப உடல் ரீதியான பிரச்சனை ஆரம்பிச்சிடும். அல்லாஹ் சொல்லுவான், முதுமை அடைகிற நேரத்தில் என்ன செய்ய முடியும்? உடல்ல பலகீனம் ஏற்படும். ஒரு காலத்தில் நம்ம அவ்வளவு தூரம் நடப்போம், ஒரு காலத்துல சைக்கிள திருச்சியே சுத்துவோம். இன்னைக்கு வண்டி ஓட்டுறது கூட கஷ்டமா இருக்கும். உடல் எப்போது என்ன செய்து முதுமை அடைகிறது, பலகீனம் ஏற்படுகிறது, நோய் நொடிகள், மாத்திரையில்தான் வாழ்க்கை செல்லும். இந்த உலகத்திலே எல்லா காலத்திலுமே ஏதேனும் ஒரு கவலை என்பது இருக்கத்தான் செய்யும். ஒரு செய்தி அது மாதிரி இந்த கவலை என்பது, கஷ்டம் என்பது நமக்கு மட்டுமல்ல, உலகத்தில் இருக்கிற எல்லா மக்களுக்கும் கவலைகள் கஷ்டங்கள் என்பது இருக்கின்றன. ஆனால் அந்த கவலைகளை நாம் மனதிற்குள்ளாக போட்டு போட்டு புதைத்து அதைப்பற்றி சிந்திப்பதைத்தான் மாற்றம் தடை செய்கிறது. இந்த உலகம் கவலையே இல்லாத உலகம் என்பதாக மாற்றம் சொல்லல. ஹஜ்ரத் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார், அத்துன்யா தாருல் மிஹன், இந்த உலகம் ஒரு சோதனை கூடம் என்பதாகத்தான் பெருமானார் சொன்னாங்க. இந்த உலகத்துக்கு பேர் சொர்க்கம் என்பதாக பெருமானார் சொல்லல. இந்த உலகம் என்பது சோதனை கூடம். அடுத்தடுத்த டெஸ்ட் வந்து கொண்டேதான் இருக்கும். இந்த உலகத்திலே கவலை என்பது தவிர்க்க முடியாதது. ஆனால் என்ன, அந்த கவலைகளை நாம் நினைத்து மனதிற்குள்ளாக போட்டு போட்டு புதைக்கிற நேரத்திலே, அதை பற்றி தேவையில்லாத அதிகமாக சிந்திக்கிற நேரத்திலே மன அழுத்தத்துக்கும் மன உளைச்சலுக்கும் நாம் ஆளாகின்றோம். அதன் மூலமாக என்ன ஏற்படுகிறது? ஒரு மனிதனுடைய உறக்கம் பெற்று போகிறது. அதனால் அவனுக்கு உணவு உண்பதிலே நாட்டம் இல்லாமல் போகிறது. அதனால் அவனுக்கு உடல்நல குறைவு ஏற்படுகிறது. உலகத்தினுடைய எல்லா நோய்களுக்கும் அடிப்படை காரணமாக மன அழுத்தத்தை கூறுகிறார். எல்லா பிரச்சனைக்கும் காரணமாக சொல்வார் மனக்கவலை, மன அழுத்தம். அந்த கவலைகளை போட்டு நினைத்துக் கொண்டே இருக்குது. அந்த நினைத்துக் கொண்டே இருக்கிற இடத்துல என்ன ஏற்படுகிறது? உடலம் குன்றி போகும். அல்லாமா இப்னு கையிம் ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவர்கள் கூறுகிறார்கள், அர்பவும் சொன்னார்கள், அர்பாத்துன் தஹ்திமுல் ஜிஸ்ம், 4 விஷயங்கள் உடலை சிதைத்து விடுவதாக சொன்னார்கள். அல் ஹம்மு வல் ஹஸன் வல் ஜூ வஸ் ஸஹர். சொன்னாங்க, ஒரு துக்கம், கவலை, பசி, இரவு விழித்தல், அதிகமான நேரங்களில் விழித்தல், இந்த 4ம் மனிதனுடைய உடலை சிதைத்து விடும் என்பதாக கூறுகிறார்கள்.
கவலை துக்கம் என்பதற்கு அறிந்து வரும் மக்கள் பல்வேறு விளக்கங்கள் கூறுகிறார்கள். வாழ்க்கையில் ஏற்படுகின்ற சிறிய சிரமங்களை கவலையாக சொல்வார்கள், பெரிய விஷயத்தை துக்கமாக சொல்வார்கள். சில நேரத்திலே உடல் ரீதியான பிரச்சனைக்கு, உடல் ரீதியாக ஏற்படுகிற பாதிப்புகளுக்கு கவலை என்பதாக சொல்லுவார்கள், மன ரீதியாக ஏற்படுகிற பிரச்சனைக்கு துக்கம் என்பதாக சொல்வார்கள். அது நம்முடைய வாழ்க்கையிலே உடல்நலம் குன்றிவிட்டாலோ, மனநலத்தின் அடிப்படையில ஏதாவது கஷ்டங்கள் சிரமங்கள் வந்தாலோ அதை நினைத்து நாம் வருத்தப்பட்டுக் கொண்டிருப்பதன் மூலமாக எதையும் சாதிப்பதில்லை. அந்த கவலையும் துக்கமும் பசித்திருக்குதல். பசி என்று சொன்னால் ஒருவருக்கு என்ன செய்யறது அப்படின்னா, அந்த டயத்துக்கு சாப்பிடாம இருக்கிறது. அதே உங்களுக்கு உணவே கிடைக்காம அல்லா காப்பாடு பலஸ்தீன் மக்களை மாதிரி இழப்பு கொஞ்சம் பரவாயில்லை. உணவே இல்லாமல் இருக்கிறது என்பது உடல் ஆற்றலை சிதைத்து விடும். இரவு அதிகமாக விழித்தல் என்பதும் உடலை சிதைத்து விடும். அப்ப நம்முடைய வாழ்க்கையிலே கவலைகள், கடன்கள், கஷ்டங்கள் இருக்கத்தான் செய்யும். ஆனால் இந்த கவலை நாம் மனதிற்குள்ளாக போட்டு அதிகமாக சிந்திக்கிற நேரத்திலே, புதைக்கிற நேரத்திலே பல வகையான பாதிப்புகளை மனிதர்கள் மேற்கொள்கிறார்கள். சில நேரங்களிலே அவர்கள் என்ன செய்கிறார்கள், தவறான முடிவு எடுப்பதற்கு காரணமாக இருக்கிறது. சென்ற வாரத்திலே கூட அந்த கள்ளக்குறிச்சி மாவட்டம் திருக்கோவிலூரிலே ஷாகினா என்ற பெண்மணி எஸ்ஐஆருடைய பணிச்சுமையின் காரணமாக தற்கொலை செய்ததாக நாளிலே நாம் பார்த்தோம். அப்ப சில நேரத்திலே மன அழுத்தம் என்பது அவர்களை தற்கொலை செய்வதற்கு தூண்டுகின்றது. தற்கொலை செய்யக்கூடியவர்கள் நிரந்தர நரகவாதிகளாக பெருமானார் சொன்னார்கள். அப்ப அந்த தற்கொலை என்பது உடனடியாக ஏற்படுகின்ற ஒரு முடிவு அல்ல. ஆய்வாளர் கூறுகிறார்கள், அந்த மன அழுத்தங்கள் அதிகமாக ஏற்படுகிற நேரத்திலே யோசிக்கிறார்கள், இருக்கிறதுக்கு செத்துடலாம், தவறான முடிவை எடுத்து விட்டு நரகவாதியாக ஆகி போகிறார்கள். சில நேரத்தில் அந்த மன அழுத்தம் என்பது அவர்களை கொடூரமான ஒரு காரியத்தை செய்ய வைக்கின்றது. இந்த உலகத்திலே வன்முறைகள் செய்யக்கூடிய 70% மக்கள் மன அழுத்தத்தின் காரணமாக செய்வதாக ஆய்வாளர்கள் கூறுகிறார்கள். இந்த தலைப்பை நான் பேசுவதற்கு காரணம் இதுதான். 2 நாட்களுக்கு முன்னால் ஆம்பூரில் என்ன செஞ்சாங்க, ஒரு பெண்மணி, ஒரு முஸ்லிம் பெண்மணி என்ன செய்றாங்க, தன்னுடைய 3 மாத குழந்தையை தண்ணீர் தொட்டியிலே தூக்கி எறிந்து கொலை செய்கின்றார். முஸ்லிம் பெண்மணி, பேர் சொல்வது கூட நமக்கு விருப்பம் இல்லை. அதுக்கு அவர் சொல்லக்கூடிய காரணம் என்ன, என்னுடைய 3 பிள்ளைகளை என்னால் வளர்க்க முடியவில்லை, ஆனால் மன அழுத்தத்தால் நான் அதை செய்தேன். யோசித்து பாருங்கள், ஒரு அன்புக்கும் இரக்கத்துக்கும் பிறப்பிடமாக கருதப்படக்கூடிய ஒரு பெண்மணி தன்னுடைய தான் பெற்றெடுத்த குழந்தையை, 3 மாத குழந்தையை தண்ணீர் தொட்டியிலே தூக்கி எறிந்து வீசி கொலை செய்கிறார் என்று சொன்னால் காரணம் அழுத்தம். என்னால் அந்த குழந்தையை பராமரிக்க முடியவில்லை என்பதாக கூறுகிறார். நேற்றை முன்தினம் நடந்த நிகழ்வு இது. அப்ப மன அழுத்தம் அதிகமாக நேரத்தில் என்ன ஏற்படுகிறது, ஒன்று அவர் தற்கொலை செய்கிறார்கள், இல்லாவிட்டால் இதே மாதிரி அக்கிரமங்கள், அநியாயங்கள் செய்யக்கூடாத பாதக செயல்களை செய்கிறார்கள். இல்லாவிட்டால் நான் முதலிலே சொன்னது மாதிரி எல்லா வகையான நோய்களுக்கும் காரணமாக இருப்பது மன அழுத்தம் தான். நீங்க சுகருக்கு டெஸ்ட் பண்ணி பாருங்க, சுகர் வந்து கூட இருந்துச்சுன்னா டாக்டர் கேட்பார், ஏன் இது உங்க பிரச்சனையா, ரொம்ப போட்டு யோசிச்சுட்டே இருக்கீங்களா எதையாவது, என்ன சார் போன மாசம் நல்லா தானே இருக்கு, இந்த மாசம் சார் 100 ரூபாய் கூட இருக்கு, என்ன சார் இடையில ஒரு பிரச்சனை, எனக்கு நடந்தது போன மாசம், என்ன சார் முதல்ல 180 இருந்துச்சு, 280 இருந்துச்சு, இடையில ஒரு சின்ன பிரச்சனை, மன அழுத்தம் சார், பிரச்சனையை குறைங்க சார், மாத்திரைகளா 2வது பட்சம் தான். என்ன சொல்றாரு, மாத்திரைங்களா 2வது பட்சம் தான், முதல்ல மன அழுத்தத்தை குறையுங்கள். இந்த உலகத்திலே கவலைகள், துக்கங்கள் என்பது ஏற்படத்தான் செய்யும். அதை பற்றி நாம் தீவிரமாக சிந்திக்கிற நேரத்திலே என்ன செய்யறது, தற்கொலை செய்கிறார்கள் அல்லது கொடூரமான செயல்களில் ஈடுபடுகிறார்கள், அல்லாவிட்டால் உடல்நலத்தின் பாதிப்புகள் ஏற்படுகிறது. சரி, உலகத்தினுடைய எல்லா பிரச்சனைகளுக்கும் தீர்வை சொல்லக்கூடிய இஸ்லாம் இதற்கும் தீர்வை கூறுகிறது. பிரச்சனையை மட்டும் பேசுகின்ற மார்க்கம் அல்ல இஸ்லாம். இஸ்லாம் தீர்வுகளை சொல்கின்ற மார்க்கம். சரிங்க, இந்த கவலைகள், மன அழுத்தங்கள், மன உளைச்சல் நீங்க என்ன செய்யணும்,
10 விஷயத்தை அறிஞர் மக்கள் கூறுகிறார்கள். விரிவாக சொன்ன நேரம் ஆகிவிடும். அதனால ஒரு 15 நிமிடத்திலே 10 செய்திகளை நான் சுருக்கமாக சொல்லி முடிச்சேன். முதலாவது செய்தி, எது நடந்தாலும் அல்லாஹ்வுடைய கலாக்கதின்படியே ஏற்படுகின்றது என்ற ஈமான் இருக்க வேண்டும். இது அடிப்படை. நம்ம 7 விஷயத்தை ஈமான் கொள்கிறோம் இல்லையா? அதுவே நிறைய பேருக்கு தெரியாது. ஆமன்து பில்லாஹி வ மலாயிகத்திஹி வ குதுபிஹி வ ருசுலிஹி வல் யௌமில் ஆகிர் வல் கத்ரு கைரிஹி வ ஷர்ரிஹி மினல்லாஹி தஆலா வல் பாஸி பாதல் மௌத். அப்ப அதிலே ஒரு விஷயம் என்ன? நன்மையும் தீமையும் அல்லாஹ்வை கொண்டே ஏற்படுகின்றது என்பதாக நாம் நம்பிக்கை கொண்டு இருக்கின்றோம். அப்ப நம்முடைய வாழ்க்கையில இது ஏற்பட்டது என்றால் இது அல்லாஹ்வுடைய நாட்டம். சில நேரத்திலே நாம் எதிர்பார்ப்பது நடக்கிறது, அது அல்லாஹ்வுடைய நாட்டம். சில நேரத்தில் நாம் எதிர்பார்ப்பதற்கு மாற்றமாக நடக்குது, அல்லாஹ்வுடைய நாட்டம். உடம்பு சரியில்லை, மருத்துவமனைக்கு போறோம், நம்முடைய உறவுகளை மருத்துவமனைக்கு கூட்டிட்டு போறோம், உடல் ஆரோக்கியமாக திரும்பி வருகிறார், அல்லாஹ்வுடைய நாட்டம். மௌத்தாப்பை தூக்கிட்டு வரோம், அல்லாஹ்வுடைய நாட்டம். மருத்துவ பார்க்க வேண்டாம் என்பதாக மார்க்கம் சொல்லவில்லை. நான் கூட உங்களுக்கு சொல்லுவேன் இல்லையா, முயற்சி செய்யுங்கள், துவா செய்யுங்கள். அதையும் தாண்டி என்ன நடக்குது? அல்லாஹ்வுடைய கலாக்கத்தை ஏற்றுக்கொள்ள வேண்டும். நம்ம கண்ணு கருத்துவா தொழில் செய்கிறோம், நஷ்டம் ஏற்படுகிறது. நம்ம நல்ல டியர் ஃப்ரெண்ட் நினைக்கிறோம், அது நமக்கு துரோகம் செய்கின்றார். இதெல்லாம் நிகழ்காலத்தில் பார்க்கக்கூடியது. நம்ம நண்பன் சொல்லிட்டு அவனுக்கு நம்ம எவ்வளவு உதவி செஞ்சிருப்போம், ஆனா கடைசியில பார்த்தா அவன் நமக்கு ஒரு பெரிய துரோகத்தை செய்திருப்பான். தெரியத்தான் செய்கின்றது. எது நடந்தாலும் அல்லாஹ்வுடைய நாட்டம். அதை ஏற்றுக்கொள்கிற நேரத்தில், பொருந்திக் கொள்கிற நேரத்தில் நம்முடைய மனச்சுமை நீங்கி விடுகின்றது. என்னையும் தாண்டி ஒரு விஷயத்தை விளங்கிக் கொள்ளுங்கள். சில நேரத்தில் நமக்கு பாதகமான விஷயங்கள் ஏற்படுகிறது என்றால் அல்லாஹ் அதற்கு பிறகு ஒரு நன்மை வைத்திருக்கிறார். அதற்குள்ளே அல்லாஹ் நன்மை வைத்திருக்கலாம், அல்லது அதற்கு பிறகு ஒரு நன்மை நடக்கும். விளங்கிக் கொள்ளுங்கள். அல்லாஹ் சொல்வான், அஸ்தான் தக்ரூ செய்ய. சில விஷயத்தை நீங்கள் வெறுப்பீர்கள், அதில் அல்லாஹு தஆலா அதிகமான நன்மைகளை வைத்திருப்பார் என்று அல்லாஹ் கூறுகின்றார். மரியம் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் தன்னுடைய மரியமுடைய தாயார் ஹன்னா கர்ப்பிணியாக இருக்கிறார்கள். அவங்க அல்லாஹ்ட்ட சொல்றாங்க, இன்னை நகர்த்து மாஃபி பத்ரி முஹர்ரரன் ஃபதகப்பல் மின்னி. சூரத் ஆல இம்ரானில் அல்லாஹ் அந்த வரலாறை சொல்லுவார். அவர் தொழுகையில் உட்கார சொல்ல, அப்புறம் தொழுகலாம். பயான் பண்ணும்போது தொழுகக்கூடாத, உட்கார சொல்லுங்க, சொல்றதுக்கு டைம் கொடுப்போம். அதை என்ன செய்யறாங்க? என்ன நேர்ச்சி பண்றாங்க? அல்லாஹ் என் வயிற்றுல உள்ள குழந்தைய பைத்துல் முகத்தஸ்க்கு பணி செய்வதற்காக நான் நேர்ச்சி செய்யறேன்னு சொல்றாங்க. அவங்க என்ன நினைக்கிறாங்க? ஆம்பளை புள்ள பிறக்கும் பைத்துல் முகத்தஸ்க்கு பணி செய்யறாங்க. ஆம்பளை பிள்ளை பணி செய்ய முடியும், பொம்பளை பிள்ளை எப்படி பணி செய்ய முடியும்? பிறப்பது பெண் குழந்தை. அவங்க எல்லாரும் சொன்னாங்க, யா அல்லாஹ், நான் ஆம்பளை பிள்ளை பிறக்கும் நேர்ச்சி செஞ்சேன், பொம்பளை பிள்ளை பிறந்துருச்சு அல்லாஹ், இருந்தாலும் நான் பொருந்திக் கொண்டேன்னு சொன்னாங்க. அல்லாஹ் எப்படிப்பட்ட குழந்தையாக ஆக்கினான் மரியம் அலைஹிஸ்ஸலாமை? இந்த உலகம் போற்றுகின்ற பெண்மணியாக அல்லாஹ் ஆக்கினான். அதன் மூலமாக அல்லாஹ் தஆலா இந்த உலகத்திலே தன்னுடைய வல்லமையை வெளிப்படுத்தினான். ஒரு ஆண் இல்லாமல் குழந்தை உருவாக்க முடியும் என்பதாக சொர்க்கத்துடைய பெண்களுக்கு அல்லாஹ் தஆலா தலைவியாக ஆக்கினான். இந்த உலகத்திலே எது நடக்கின்றதோ அதற்கு பிறகு அல்லாஹ் தஆலா ஒரு நன்மை வைத்திருக்கிறான். சில நேரத்தில் நமக்கு ஒரு துரோகம் பண்ணிட்டாரே யோசிக்காதீங்க. அந்த துரோகிகளை அல்லாஹ் தஆலா அடையாளம் காட்டுவதற்காகவே சில நேரத்திற்கு அல்லாஹ் தஆலா பாதிப்பை ஏற்படுத்துகிறார். இவர்கள் நம்புடனே இப்படி செஞ்சுட்டாலே, உனக்கு அல்லாஹ் தஆலா அவனை அடையாளம் காட்டுகின்றான். இன்னும் நம்பினால் நீ மிகப்பெரிய மோசத்துக்கு ஆளாகி விடுவாய் என்று அல்லாஹ் தஆலா காண்பிக்கின்றான். எது நடந்தாலும் கூட அது நமக்கு துக்கமாக இருக்கலாம், ஆனால் அல்லாஹ் தஆலா நன்மை வைத்திருக்கின்றான். யோசித்து பாருங்கள். ஒரே ஒரு சின்ன நிகழ்வு. என்னுடைய மனைவிக்கு ஆபரேஷன் பண்ணலான்னு ஒரு ஃபண்ட் வச்சிருந்தேன். என்னுடைய முதல் மனைவிக்கு ஹார்ட் பிரச்சனை, ஆபரேஷன் பண்ணலாம் அப்படின்னு பணம் சேர்த்து வச்சிருக்கேன். என் நண்பர்கிட்ட சொல்லி கொஞ்சம் கடனை எல்லாம் தூது பண்ணி வச்சிருக்கேன். ஆனா ஆபரேஷன் பண்ணாமலே மூத்தாயிட்டேன். நான் டாக்டர் சொன்னேன், எங்க ஆபரேஷன் பண்ணிருக்கலாம்ல, நான் சொல்லத்தானே செஞ்சேன். அவர் சொல்றாரு, அந்த கண்டிஷனுக்கு வரல. மனசுக்கு ரொம்ப வருத்தமா இருந்துச்சு. ஒரு பெரியவங்களை சந்திக்கக்கூடிய ஒரு வாய்ப்பு. நான் கேட்டேன், எனக்கு மனசுக்குள்ள ஒரு வருத்தம் இருக்கிறது, நிரடல் இருக்கிறது. ஒருவேளை நான் ஆபரேஷன் செய்திருந்தால் அவளை காப்பாற்றி இருக்கலாமோ, நான் தவறு செய்து விட்டேனே வாக நான் கேட்டேன். அதுக்கு அவர் சொன்னாங்க, இல்ல ஹஸ்ரத், அவங்களுக்கு அல்லாஹ் தஆலா ஆயுசை முடிவு செய்து விட்டா, ஆயுஸ் அல்லாஹ் தஆலா முடிச்சுட்டான்.
அவங்களுக்கு இதோட ஆயுசை முடிச்சுட்டான். நீங்கள் மார்க்கத்துக்காக உழைக்கிற காரணத்தினால் பணச்சுமை இல்லாமல் அல்லாஹ் தஆலா இந்த விஷயத்தை நடத்தி வைத்திருக்கிறார். சொன்னாங்க ஒரு பெரிய ஒரு வழியில் ஒரு பெரிய ரேடியேஷன் வஃபாத் ஆயிட்டாங்க. சில நேரங்களில் வாழ்க்கையில சில மக்களை நான் சந்திக்கிற பாக்கியத்தை பெற்றிருக்கிறோம். அப்ப உங்களை பார்க்கிற நேரத்தில் சொன்னேன், ஒருவேளை நான் தப்பு செஞ்சுட்டோம், நான் ஆபரேஷன் பண்ணுவதற்கு நான் தயாராக இருந்தும் கூட நான் உடனே பண்ணியிருக்கலாம். ஆனா டாக்டர் பிறகு பார்க்கலாம் ஒண்ணு பரவாயில்ல பாத்துக்கிறாங்க அப்படின்னு சொன்னாரு. ஒருவேளை அவர் என்னை ஏமாற்றி விட்டாரோ, ஒருவேளை நான் ஆபரேஷன் பண்ணியிருந்தாலும் அவரை காப்பாற்றி இருக்கலாம் என்பதாக நான் கேட்கிற நேரத்தில் அவர் சொன்னார், இல்ல அல்லாஹ் தஆலா அவருக்கு ஆயுசை முடித்து விட்டான். சில மக்கள் பொருளாதாரத்தையும் செலவு செய்து உயிரிழப்பும் ஏற்படும். ஆனா அல்லாஹ் தஆலா அவருடைய மார்க்கத்துக்கு செய்த ஹிதமத்தின் காரணமாக இந்த மார்க்க சேவையை செய்து இந்த பொருளாதாரத்தை ஈட்டுகின்ற காரணத்தினால் அல்லாஹ் தஆலா உங்களுக்கு பொருளாதார சுமையை நீக்கி விட்டார். அல்லாஹ் தஆலா உங்களுக்கு மௌத்தை கொடுத்தான்னு சொல்றாங்க. இது சுய சரி சொல்வது நோக்கம் அல்ல. அப்படி நான் அழுது விட்டேன். அப்ப என்ன, நான் ஒரு விஷயத்தை விளங்கிக் கொள்ளுங்கள், நம்முடைய வாழ்க்கையிலே சில பாதிப்புகள் வருகிற நேரத்தில் அதையே நம்ம நினைச்சுட்டே இருக்கோம் அல்ல. அல்லாஹ் தஆலா இதற்குள்ளே ஒரு நன்மை வைத்திருக்கிறதாக நினைத்து பாருங்கள். அல்லாஹ் சொல்வான், நீங்கள் சில விஷயத்தை நீங்கள் வெறுக்கலாம், அல்லாஹ் அதிலே ஒரு நன்மையை வைத்திருக்கிறார் என்று அல்லாஹ் தஆலா கூறுகிறார். இரண்டாவது செய்தி என்னவென்றால், அல்லாஹ் என்னோடு எப்போதும் இருக்கின்றான், என்னை கைவிட மாட்டான் என்ற நம்பிக்கை இருக்க வேண்டும். அல்லாஹ் என்னோடு இருக்கிறான், என்னை கைவிட மாட்டான். எவ்வளவு துக்கங்கள் எவ்வளவு சிரமங்கள் வரட்டுமே, என்னோடு அல்லாஹ் இருக்கிறான். நான் என்ன சொல்கிறேன் என்று சொன்னால், இந்த உலகத்திலே ஒரு பெரிய மனிதனுடைய சப்போர்ட் நமக்கு இருக்கிற நேரத்திலே இவ்வளவு நாம் உற்சாகம் அடைகின்றோம். மட்டுமே பார்த்துக்கிறோம், நமக்கு அவர் இருக்காரு, ஏதா இருந்தாலும் பார்த்துக்கிறார். சில நேரத்தில் பெரிய மனிதனுடைய உதவிகள் இருக்கிற நேரத்தில் என்ன செய்யறோம் அப்படின்னா நாம் மகிழ்ச்சி அடைகின்றோம். நமக்கு ஒரு பிரச்சனை அப்படின்னு கேட்டா அப்படி சில மக்களுடைய தொடர்பு நமக்கு தேவைதான். ஒரு திடீர்னு ஒரு தேவை ஏற்படுகிறது, ஒரு ஜிஹெச்சுக்கு போறேன், நான் போற ஒரு விஷயமா போறேன், கண்டுக்கவே மாட்டேங்கிறாங்க. ஒரு நண்பருக்கு போன் பண்ணேன், அவர் இங்கதான் உட்கார்ந்துருக்காரு, நண்பருக்கு போன் பண்ணி கண்டுக்கவே மாட்டேங்கிறாங்க. அவருக்கு போன் அடிச்சோம், சார் என்ன சார் செய்யணுங்கிறான், என்ன சார் வந்திருக்கீங்க, எதுக்கு சார் வந்திருக்கீங்க, என்ன விஷயம். அப்ப சில மக்களுடைய தொடர்பு என்பது இருக்குது அப்படின்னா நமக்கு சில பக்க பலம். நான் எதுக்கு சொல்றேன், இந்த உலகத்திலே மனிதனுடைய பலமே நமக்கு எவ்வளவு ஒரு வெற்றியை தருகிறது, ஊக்கத்தை தருகிறது என்று சொன்னால், என்னோடு அல்லாஹ் இருக்கிறார். இன்னமை ரப்பி ஸயஹ்தீன். மூஸா அலைஹிஸ்ஸலாமுக்கு அந்த தவக்குல் தான், அந்த நம்பிக்கை தான் ஃபிரௌனுடைய படைகள் அழிக்கப்பட்டு அவர்கள் நைல் நதியை கடப்பதற்கு காரணமாக இருந்தது. சரி நேரம். மூணாவது செய்தி என்னவென்றால், ஒரு பிரச்சனை வருது அப்படின்னா அந்த பிரச்சனைக்கான காரணங்களை கண்டறிந்து அதை நீக்குவதற்கு நான் யோசிக்கணும். அல்லாஹ் தனக்கு அறிவை கொடுத்திருக்கான்ல. அப்ப ஒரு பிரச்சனை வருகிறது என்று சொன்னால், இந்த சிரமம் வருகிறது என்று சொன்னால், இந்த சிரமம் நமக்கு ஏன் வந்தது? சில நேரத்திலே நமக்கு ஏற்படுகின்ற சிரமத்துக்கு நாமே காரணமாக இருக்கிறோம். அல்லாஹ் வமா அஸாபக்கும் மின் முஸீபத்தின் ஃபபிமா கஸபத் ஐதீக்கும், உங்களுடைய குற்றங்களின் காரணமாகவே உங்களுக்கு சோதனை வருகிறது என்று அல்லாஹ் கூறுகின்றார். நம்ம வாழ்க்கையிலே இந்த கஷ்டம் நமக்கு வந்ததற்கு என்ன காரணம்? இதை நாம் எப்படி நீக்க வேண்டும்? இனிமேல் இந்த கஷ்டம் வராமல் நம்ம எப்படி தற்காத்துக் கொள்ள வேண்டும்? பெருமானார் சொல்லுவாங்க, லா யூதல் மூமினு ஃபீ ஹிஜ்ரி வாஹித் மர்ரத்தைன், ஒரு முஸ்லிம் ஒரு விஷயத்தில் 2 தடவை அடிபடக்கூடாதுன்னு சொன்னாங்க. அழகாக ஒருவர் சொல்வார், உன் வாழ்க்கையில் ஏற்பட்ட துன்பத்தை மறந்து விடு, அது கற்றுத்தந்த பாடத்தை மறந்து விடாது. நம்ம வாழ்க்கையில இந்த பிரச்சனை வருகிறது அப்படின்னு சொல்லி இதுக்கு என்ன காரணம்? இது அல்லாஹ்வுடைய நாட்டத்தில் யதார்த்தமாக நடக்கிறதா? ஏற்றுக்கொள்ளுங்கள். நம்முடைய தவறின் மூலமாகத்தான் இங்கே ஏற்பட்டு இருக்கிறது என்று சொன்னால் நாம் சரி செய்ய கடமைப்பட்டிருக்கின்றோம். நான்காவது செய்தி, அல்லாஹ்வுடைய தொடர்பு. தொழுகை இருக்கிறது அல்லையா? தொழுகை என்பது மனிதனுக்கு மன நிம்மதியை, சந்தோஷத்தை தரக்கூடியது. அதனால பாங்கு சொல்வதற்கான ரசூலுல்லாஹ் எப்படி சொல்லுவாங்க, அரிஹ்னி பிஸ்ஸலா, தொழுகையின் மூலமாக எனக்கு ராகத்தை தாருங்கள் சொல்லுவாங்க. அப்ப தொழுகை என்பது மனிதனுக்கு ராகத்தை தரக்கூடியது, மன நிம்மதியை தரக்கூடியது. அதனால இப்படி எழுதியிருந்தான், உன்னுடைய மன சங்கடத்தை, மன கஷ்டத்தை முகநூலில் பதிவு செய்யாதே, முஸல்லாவில் பதிவு செய். நமக்கு ஒரு கஷ்டம் வருகிறது என்று சொன்னால் என்ன செய்ய வேண்டும்? தொழுகைக்கு போங்க. அல்லாஹ் முதல் தொழுகுங்க, 2 ரக்காத் தொழுங்கள். அதுக்கு பிறகு அடுத்த அல்லாஹ்விடத்தில் கேளுங்க. தொழுகை என்பது 4வதாக கூறுகிறது. 5வதாக அல்லாஹ்விடத்தில் துஆ செய்யுங்கள், சஜ்தாவிலே துஆ செய்யுங்கள்.
பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அந்த பத்ர் போர்க்களம் அடுத்த நாள் காலை நடக்க இருக்கிறது. முதல் நாள் இரவெல்லாம் அவங்க கேட்டாங்க, யா ஹய்யு யா கய்யூம் பிரஹ்மத்திக அஸ்தகீஸ், யா அல்லாஹ் உன்னுடைய அருளை கொண்டு உடத்திலே நான் உதவி தேடுகிறேன். யா ஹய்யு யா கய்யூம், என்றும் நிலைத்திருப்பவனே, ஹயாத்தாக இருப்பவனே, உன்னுடைய அருளை கொண்டு நான் உதவி தேடுகிறேன். அப்ப நான் தொழுகிற நேரத்திலே, அதற்கு பிறகு அல்லாஹ்விடத்திலே சஜிதாவில் இருந்து துஆ செய்கிற நேரத்திலே அல்லாஹ் தஆலா எல்லா வகையான கவலைகளை கஷ்டங்களை நீக்குகின்றான். பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வாழ்க்கையிலே எது நடந்தாலும் அவர் தொழுகையின் பக்கமாக தெரிவார். ஹஸபுஹு அவர் பாதரஸா, பெருமானாருடைய காலத்தில் என்ன கவலைகள் கஷ்டங்கள் ஏற்பட்டாலும் கூட, என்ன நடுக்கங்கள் ஏற்பட்டாலும் கூட தொழுகையின் பக்கமாக வருகிறார்கள். இனியும் சமுதாயத்துடைய நிலை எப்படி இருக்கிறது? தொழுகையுடைய விஷயத்தில் எந்த அளவுக்கு நாம் கவனமோடு இருக்கிறோம்? கொஞ்சம் வேதனையாகத்தான் உங்களுக்கு கூறுகிறேன், குறை சொல்வது நோக்கம் அல்ல. எந்த அளவுக்கு நமக்கு தொழுகையில் ஈடுபாடு இருக்கிறது? ஜும்மாவுடைய தொழுகையிலே நாம் செலுத்துகின்ற கவனம் 5 நேரம் நாம் செலுத்துகிறோமா? பல பேர் பிரச்சனை சொன்னாங்க. நான் சொல்லக்கூடிய ஒரே தீர்வு அப்படித்தான், ஒரே தீர்வு தான். முதல்ல தொழுகிறீங்களா? இல்லங்க, அப்பப்ப தொழுகுவோம், அப்பப்ப தொழுவோம். நேற்று ஒரு சகோதரி சொன்னாங்க, என்னாச்சு நிக்காக ஆகி ரொம்ப வருஷம் ஆச்சு, குழந்தையே இல்லை, நீங்க தொழுகிறீங்களா? நான் அப்பப்ப தொழுவேன். எங்க வீட்டுக்காரரு அப்பப்ப தொழுவாரு. அப்பப்ப தொழுவாலும் எதுவுமே நடக்காது. நீங்க முதல்ல தொழுங்கள், அல்லாஹ்விடத்திலே கேளுங்கள். இதே புதுசா ஒரு சகோதரி சொன்னாங்க, 8 மார்பின் போட்ட வீடு இருக்கு. அவங்க சொன்னாங்க, மருத்துவர் கைவிட்டு விட்டார்கள், உங்க குழந்தை பிறக்காது என்பதாக. நான் தஹஜ்ஜுதிலே அல்லாஹ்விடத்திலே கேட்டால் அல்லாஹ் எனக்கு குழந்தையை கொடுத்தால் அல்லாஹ் சொல்றாங்க. மக்கள்கிட்ட பழகிறோம் இல்லையா? அவ என்னோட தொழுகை என்பது அவ்வளவு பெரிய சக்தியானது விளங்குறைய நம்ம இன்னைக்கு. அப்ப தொழுது விட்டு துஆ செய்கிற அல்லாஹ் தஆலா நடத்துகின்றான். சரி, அடுத்ததாக 6வது செய்தி, அல்லாஹ்வுடைய திக்ர், அலா பிதிக்ரில்லாஹி தத்பைனுல் குலூப், அல்லாஹ்வை திக்ர் செய்வதன் மூலமாக மன அமைதி ஏற்படும் என்று அல்லாஹ் தஆலா வாக்குறுதி கொடுக்கிறான். கவலைகள் கஷ்டங்களா கொஞ்ச நேரம் என்ன செய்ய என்ன செய்யுங்க, செய்யுங்க. செய்து விட்டு அல்லாஹ்வுடைய திக்ர் செய்யுங்கள். உங்களுக்கு என்ன திக்ர் வேணுமோ அதை செய்யுங்கள். அல்லாஹ் தஆலா எல்லாவற்றையும் ஏற்படுத்துகிறான். எல்லா வகையான கஷ்டத்தை மாற்றுகிறான், கவலைகளை மாற்றுகிறான். வார்த்தைக்கு சக்தி இருக்குது இல்லையா? நீங்க நம்புறீங்களா இல்லையா? நான் பேசுகிற வார்த்தைக்கு சக்தி இருக்குது இல்லையா? இந்த உலகத்திலே மனிதனிடத்திலே பேசுகிற மனிதனோட பேசுகிற வார்த்தைக்கு சக்தி இருக்கிற நேரத்திலே அவன் அல்லாஹ்வுடைய வார்த்தையை பேசுகிற நேரத்தில் எப்படி சக்தி இல்லாமல் போகும்? ஒரு வரலாற்று செய்தி சொல்லுவாங்க. அலி இப்னு சீனா ஒரு பெரிய அறிஞர் தான், மருத்துவ மேலை இப்னு அலி சீனா. ஒரு அரசருக்கு வந்து உடலாம் குன்றி போனது, பக்கத்துல போயிட்டு சரி ஒரு வைத்தியம் பார்த்துக்கிட்டு இருந்தார். அப்ப அந்த ஊருக்கு ஒரு இறைநேசர் வந்தாங்க. சொன்னாங்க, அரசருக்கு ரொம்ப உடம்பு சரியில்லாம இருக்காரு, வைத்தியம் பார்க்கறாங்க, கொஞ்சம் தள்ளிக்கிறாங்க. அவங்க பாட்டு ஓதிக்கிட்டு இருந்தாங்க. இப்னு அலி சீனாவுடைய குழு சொன்னாங்க, என்னங்க நீங்க நிலைமை தெரியாம பேசுறீங்க, அன்கண்டிஷனா இருக்காரு, இப்ப பார்த்து ஏதோ ஓதி இருப்பாரு, இருக்கீங்க, அவரை காப்பாத்துறீங்க. ஷைத்தான் சும்மா இருக்கு. ஓடினார். ஓடின பிறகு செஞ்சாங்க, பார்த்தார். என்னங்க ரொம்ப கோபமா இருக்கீங்க, இதை பார்த்து சைத்தான் சொன்னியா, கோபப்படாம என்ன செய்யும்? அப்பதான் சொன்னாங்கன்னா, நீ கேட்டு என்ன கேட்ட, நான் ஓதுனா எப்படி சௌரியமான கேட்டியா இல்லையா? நான் உன்னை அடிச்சனா திட்டினா ஏன் செஞ்சான்? சைத்தான் என்று உன்னை பார்த்து ஒரு வார்த்தை சொன்னதற்கு இவ்வளவு சக்தி இருக்குது, உன்னுடைய முகம் மாறி போறது என்று சொன்னால் அல்லாஹ்வுடைய திருநாமத்தை கூறுகிற நேரத்தை சக்தி இருக்காதா? ஓதி பார்த்தது ஹராம் இல்ல, ஓதி பார்த்தது காசு வாங்குறது. காசுதான் என்ன அவங்க பிரியப்பட்டு கொடுத்தா ஹராது. இவ்வளவு தந்தாத்தான் ஓதி பார்ப்பதுன்னா ஹராமு. சட்டத்தை மார்க்கத்தை தெளிவா வழங்குங்க. ஓதி பார்க்கவே கூடாது அப்படிங்கிற சில பேர். என்ன ஓதி பார்க்க கூடாது? அப்படியெல்லாம் குரான் ஷிஃபா, குரான் ஷிஃபா நல்லா எது சொல்றான்? ஷிஃபாவுடைய ஆயத்தை 7 ஆயத்து குரான் இருக்கிறது. ஷிஃபாத்தியத்தை கிதாபு ஷிஃபா அப்படின்னு அது வந்து சூராவுல எல்லா நோய்களுக்கும் நிவாரணம் இருக்கிறது. எதுக்கு சொல்றேன் அப்படின்னா, அல்லாஹ்வுடைய திக்ர் செய்கிற நேரத்தை கொஞ்ச நேரம் உட்காருங்க. அல்லாஹ் திக்ர் செய்கிற அல்லாஹ் தஆலா செய்யக்கூடிய கஷ்டத்தை எல்லாம் அல்லாஹ் நீக்கி விடுகின்றான். சரி, 7வதாக எழுதுகிறார் குர்ஆன் ஓதுதல். குர்ஆன் ஓதுதல் இங்க எங்கே இருக்கிறது? இளைய தலைமுறைகள் குர்ஆனையே மறந்த சமுதாயமாக ஆகிவிட்டார். ஏதோ ஒரு சிலர் ஓதலாம். நானும் என்கிட்ட ஓத பல பேர்த்த கேட்டேன், என்னடா குர்ஆன் ஓதியா? அதுக்கெல்லாம் எல்லாத்துக்கும் நேரம் இருக்கு. காலையில எந்திரிக்கிறோம், ஆபீஸுக்கு போறோம், வர்றதே ஆபீஸுக்கு ஒரு பிரச்சனைடா. அல்லாஹ்வுடைய தொடர்பு, அல்லாஹ்வுடைய தொடர்பை இழந்தீர்கள் எப்படி வாழ்க்கையை வெற்றி அடைய முடியும்? யோசித்து பாருங்க. என்னோட ஓய்வு நிறைய பேர்ல கேட்டேன், எவ்வளவு குர்ஆன் ஓதுது? ஏதோ ஒருத்தர் 2 பேர் ஓதாய் பார்த்து
முக்காவாசி எவ்வளவு கூடாவே ஓதுறது. என்ன சொல்லலாம் அப்படிங்கிற இல்ல காலையில் எந்திரிச்சோமா நாங்க ஆபீஸ்க்கு போறோம், நாங்க காலேஜுக்கு போறோம். ஆபீஸ்க்கு போறது காலேஜுக்கு போறது பெரிய விஷயம் அல்ல. அல்லாஹ்வுடைய வேதத்தை ஓதாமல் இருப்பது பாவம் இல்லையா? ஓதாமல் இருப்பதை விட ஓதி மறப்பது பெரிய பாவம் என்பதாக பெருமானார் கூறுகிறார்கள். அல்லாஹ்வை மறந்துவிட்டு இந்த உலகத்தில் என்ன நீங்க சாதிக்க போறீங்க? ஒண்ணு சாதிக்க முடியாது. குர்ஆனில் ஹப்லுல் மத்தீன் உறுதியான கயிறு என்பதாக பெருமானார் சொன்னார்கள். அல்லாஹ்வோடு இருக்கின்ற உறுதியான கயிறு. குர்ஆனை பிடித்தவர் அல்லாஹ்வை பிடிக்கின்றார். அடுத்ததாக இஸ்திக்ஃபார், அதிகமாக அஸ்தக்ஃபிருல்லாஹ் என்ற வார்த்தை ஒரு நாளைக்கு குறைஞ்சபட்சம் 100 தடவை சொல்லுங்க. ஏனென்று சொன்னால் சில நேரங்களில் நமக்கு ஏற்படுகின்ற கவலைகளுக்கும் கஷ்டங்களுக்கும் நம்முடைய பாவங்கள் காரணம். பெருமானார் சொல்வாங்க, மன் லஸிமல் இஸ்திக்ஃபார் ஜஅலல்லாஹு லஹு லிக்குல்லி ஹம்மின் ஃபர்ஜா. யார் இஸ்திக்ஃபாரை பற்றி பிடித்துக் கொண்டாரோ அவனுக்கு எல்லா கவலையும் அல்லாஹ் தஆலா மகிழ்ச்சியாக மாற்றுவதாக பெருமானார் சொல்வாங்க. ஒரு நாளைக்கு இஸ்திக்ஃபார் 100 தடவை ஓதுங்கள். பெருமானாருடைய சுன்னத் நான் அடிக்கடி பயானிலே கூறுகிறேன். சில விஷயத்தை நான் அடிக்கடி சொல்வது என்பது உங்களுக்கு வலியுறுத்துவதற்காகத்தான். சில பேர் சொல்றாங்க, நீங்க சொல்றதே சொல்றீங்க, சொன்னதே சொல்றேன், நீ சொன்னதை எந்த அளவுக்கு நீ அமைச்சிருந்தீங்க? ஒரு தடவை நான் 100 தடவை இஸ்திக்ஃபார் ஓதுறேன், பலரே சொல்லி இருக்கிறேன். யார் ஓதுவது? அதை சொல்லுங்க முதல்ல பார்ப்போம். ஒவ்வொரு நாளும் பெருமானார் இஸ்திக்ஃபார் 100 தடவை செய்தார், செய்கின்றோமா? அடுத்து என்ன சொன்னாங்க? பெருமானார் ஸலவாத் ஓதுங்கள். பெருமானார் ஸலவாத் ஓதுங்கள். ஒரு வரலாறு சொல்வதற்கு நேரம் இல்லை. பெருமானார் வந்து ஒரு தோழர் சொல்லுவாங்க, நீ ஸலவாத்தை ஓது, யக்ஃபி ஹம்மக்க யஃபிர் தம்பக்க, உடைய கவலைகள் நீங்க, உடைய பாவங்கள் மன்னிக்கப்படும் சொல்லுவாங்க பெருமானார். கவலைகள் நீங்கணுமா, பாவங்கள் மன்னிக்கப்படுமா, ஸலவாத் ஓதுங்கள். கடைசியாக செய்தீர்கள் என்று சொன்னால் தஸ்பீஹ் லா இலாஹ இல்லா சுப்ஹானக இன்னி குன்து மினல் ஸாலிமீன் என்பதை ஓதுங்கள். என்று சொன்னால் அல்லாஹ் இங்கே வாக்குறுதி கொடுக்கிறார், ஃபஸ்தஜப்னா லஹு வ நஜ்ஜைனாஹு மினல் கம்மி வ கதாலிக நஜ்ஜில் முஃமினீன். அதை யூனுஸ் அலைஹிஸ்ஸலாம் ஓதிய காரணத்தினால் அதை ஏற்றுக்கொண்டோம், அவருடைய கவலையிலிருந்து நாம் விடுதலை கொடுத்தோம் என்று சொல்லிவிட்டு அல்லாஹ் கூறுகிறான். இதை ஓதக்கூடிய மூமினுடைய கவலை நீக்குவது அல்லாஹ் தஆலா வாக்குறுதி கொடுக்கிறார். எனவே கவலையாக சொல்லாதீர்கள். என்ன செய்ய மண்ணுக்கு போற வரைக்கும் கவலை பிரச்சனை இருக்கத்தான் செய்யும். இந்த தீர்வுகளை நாம் செய்கிற நேரத்தில் அல்லாஹ் தஆலா நம்முடைய கவலைகளை அல்லாஹ் தஆலா மகிழ்ச்சியாக மாற்றுகிறார் என்பது அந்த நேரத்தில் உங்களுக்கு சொல்லக்கூடிய அறிவுரையாக இருக்கிறது. இதை கேட்டவரை கடைபிடிக்க அல்லாஹ் ரஹ்மத்துல்லாஹி வ பரகாத்துஹு.